Greetings to all present here. Welcome to Kumari Ariviyal Perava Young Scientist Program 2025 to 2026. I am Shadiyoris Ramona from Team D Group C. Today we are going to learn something new. நம்ம இப்போ ஒரு புதிய விஷயத்தை கத்துக்க போறோம். உங்களோட எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இப்போ கத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா why light bulbs heat up when glowing. உங்களுக்கு யாருக்காவது இந்த ஐடியா இருக்கா இத பத்தி? இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதுக்கு அப்புறமா உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது எதனால எங்க கோர் ஐடியா என்னன்னா why light bulbs heat up when glowing because of resistance and energy conversion. ரெசிஸ்டன்ஸ்னா உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்கும், என்னன்னு. ரெசிஸ்டன்ஸ்னா ஒண்ணுமே இல்ல, தடுப்பு, பிளாக். இப்போ இப்படி இருக்குன்னா இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இங்க ஒரு தடுப்பு இருக்கு, அதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லப்படுது. அந்த பல்ப்ல ஃபிலமெண்ட் இருக்கும், ஒரு தின் ஃபிலமெண்ட் இருக்கும். இப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு தின் ஃபிலமெண்ட் இருக்கும். அதுல வந்து அந்த கரண்ட் பாஸ் ஆகும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னால அங்க அப்படியே தடுப்புல அது நிற்கும் போது அந்த இடத்துல அந்த பாயிண்ட்ல எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகும்? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து இன்டு ஹீட்டா கன்வெர்ட் ஆகும். நம்மளோட கோர் ஐடியா என்னது? why electric bulbs heat up. அந்த ஹீட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது? எனர்ஜி கன்வர்ஷன்னால அது ப்ரொடியூஸ் ஆகுது. கன்வெர்ட்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு ஹீட். அதுலதான் அந்த ரெசிஸ்டன்ஸும் அதோட எனர்ஜி கன்வர்ஷன்னால இது. அவ்வளவுதான் அந்த கோர் ஐடியா. இனி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆன்டி கேளுங்க. சரி, இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் கால்குலேட் பண்றதுக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? ஆமா இருக்கு, ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்னன்னா P = I² R. அப்படின்னா P வந்து என்ன ரெஃபர் பண்ணுதுன்னா வெப்பம், ஹீட். ஹீட்டை தான் P ரெஃபர் பண்ணுது. = I² மின்சாரம், the flow of electricity. எவ்வளவு வோல்ட் வந்து இதுல ஃப்ளோ ஆகுதோ, எவ்வளவு ரெசிஸ்டன்ஸ் ஆகுதோன்னு கேட்கல, எவ்வளவு ஃப்ளோ ஆகுதோ அது ஸ்கொயர். ஆர் ஆர்னா மின் தடை. மின் தடைனா நான் சொன்னேன், தடைனா ரெசிஸ்டன்ஸ், மின் தடைனா எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ். அதுதான் P = I² R. அவ்வளவுதான். அதான் ஃபார்முலா. இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவுதான். ஹீட்டிங் எஃபெக்ட் யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? இது வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆளால கண்டுபிடிக்கப்பட்டது. ஜேம்ஸ் ஜூல்னு ஒரு ஆளால கண்டுபிடிக்கப்பட்டது. ஆமா, எந்த இயர் கண்டுபிடிக்கப்பட்டது? இது 1840ஸ்ல இருந்து 1850s அந்த டைம் பீரியட்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஜூல் ஹீட்டிங் எந்த விதியில ஏற்பட்டது? ஜூல் ஹீட்டிங் வந்து நான் ஆன்டிட்ட சொன்ன மாதிரி ஜேம்ஸ் ஜூல் அந்த ஆள் வந்து ஒரு புக் எழுதினாரு. அதோட அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக் மாதிரி. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன இருக்கும்? லாஸ், விதிகள். அதை பிரிச்சு பார்க்குற மாதிரி பகுதி பகுதியா விதி இருக்கும். லைக் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இந்த ஜூல்ஸ் லா வந்து அந்த புக்ல எங்க எழுதப்பட்டிருக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல செகண்ட் லாவா எழுதப்பட்டிருக்கு. ஓகே, இந்த அமைப்பின் மூலமா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கீங்க. அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா எனக்கு இத மாதிரி டீச் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். லைக் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உட்கார்ந்து டீச் பண்றது, அவங்க அதை கேட்டு லிசன் பண்றது, அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் யாருக்கு இதை தேங்க்யூ சொல்ல விரும்புறேன்னா குமரி அறிவியல் பேரவைக்கு தான் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். அதோட ஒருங்கிணைப்பாளர் திரு முல்லச்சேரி வேலையன் ஐயாவுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.